பிரைஸ் தி லார்ட். இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். ஆகாய் 19:2 கர்த்தர் சொல்லுகிறார். கடவுள் உங்களை இன்று முதல்ல ஆசீர்வதிப்பாராம். நீங்க எல்லா காரியங்களையும் அவர்கிட்ட நீங்க குடுத்துட்டு, நீங்க வீடு கட்டுற காரியங்களா இருந்தாலும் சரி, வேலை நிமித்தமான காரியங்களா இருந்தாலும் சரி, பிள்ளையின் திருமண நிமித்தம் காரியங்களா இருந்தாலும், இன்று முதல் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார். அவர் கண்டிப்பா சொன்னதை செய்யும் அளவு உங்களை கைவிட மாட்டார். எதை குறித்தும் நீங்க கவலைப்படாதீங்க. எல்லா தேவைகளையும் அவர் சமூகத்துல நீங்க வைக்கும் பொழுது, கர்த்தர் உங்களை நேர்த்தியாய் நடத்துகிறவராய் இருக்கிறார். எந்த காரியமா இருந்தாலும் சரி, அந்த காரியத்த நம்ம கடவுள்கிட்ட வைக்கும் பொழுது, அவர் நம்மளை நேர்த்தியாய், அழகாய் நடத்துகிறவர். இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறாருங்க. நான் சொல்லல, கர்த்தர் சொல்லுகிறார். அழகான ஒரு பாடல் இருக்கிறது. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். பெரிய ஜனமாக ஆசீர்வதிப்பேன், உனது பெயரை நான் உயர்த்திடுவேன். பெரிய ஜனமாக்கி ஆசீர்வதிப்பேன், உனது பெயரை நான் உயர்த்திடுவேன். ஆசீர்வாதமாய் நீயும் இருப்பாய் என்றார். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். கர்த்தர் சொல்றாருங்க, இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை பெரிய ஜாதியாக்கி ஆசீர்வதித்து உன் பெயரை உயர்த்த அவர் வல்லவரா இருக்கிறார். உங்கள் ஆசீர்வாத வாய்க்கால்கள் எல்லாம் நிரம்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க எந்த இடத்துல போகிறீர்களோ அந்த இடத்துல தேவன் என்ன பண்ணுவாரு? உங்களுக்கு துணையாய் நிற்க போகிறாருங்க. சொன்னதை செய்யும் அளவு அவர் உங்களை கைவிடுகிறது இல்லைங்க. ஒரு பங்குக்கு பதிலா 1000 பங்கு உங்களுக்கு தர இருக்கிறாருங்க. அதனால இன்று முதல் கர்த்தர் உங்களை உயர்த்த இருக்கிறார். அவருக்கு கீழ்ப்படிந்து அவர் கட்டளைகளில் நம்ம நிற்கும் பொழுது, கர்த்தர் நம்மளுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து உயர்ந்த இடங்களில் நம்ம வைக்க அவரால் மட்டும் முடியும். அவரை விசுவாசிப்போம். அவரை எப்பொழுதும் தொழுது கொள்கிறவராக நாம் இருக்கும் பொழுது எல்லா காரியங்களும் வெற்றியை காண்கிறோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாய் அமைய இயேசுவை ப்ரேயர் பண்ணிக்குவோம். பிரைஸ் தி லார்ட்.